16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க கண் பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். சில நேரங்களிலே இந்த கதவு எனக்கு நிச்சயமாக திறக்கும் என்று சொல்லி ஆசையோடு கூட விருப்பத்தோடு கூட இருந்த அந்த கதவுகள் கூட உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். எப்பக்கத்திலும் கதவு அடைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கலாம். இருப்பு தாழ்பால் போடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவு திறக்க போகிறது. இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன்? இவ்வளவு பணம் எனக்கு வேணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், திருமண காரியத்தை நடத்த வேண்டும், இன்னும் நிறைய காரியம் நாம் செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதே, எனக்கு ஒரு வழி திறக்காதா? எனக்கு ஒரு வழி உண்டாகாதா? ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திலே மௌனமா இருக்கிறார்? நான் காத்திருக்கிறேனே, எதிர்பார்த்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அடைப்புக்கு மேல் அடைப்பு, என்னால தாங்க முடியல அப்படி சொல்லி நம்பிக்கையற்றவர்களாய் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்காக திறக்க போகிறது. நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்க வாழ்க்கையிலே இதுவரை பெற்றிராத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இழந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்க போகிறீர்கள். கர்த்தரால் கதவு திறக்கும் பொழுது அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது, ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு உரியதை உங்களுக்கு கொடுக்கும்படி கதவுகளை திறப்பார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். தட்டி தட்டி ஆண்டவரே ஏமாந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே நீர் கதவுகளை திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அடைப்புகளை உடைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பால்களை முறிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பூட்டுகளை உடைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.